நடிகர் விவேக்கின் மறைவு குறித்து முதல் முறையாக மனம் திறந்துள்ளார் அவரது மனைவி. கொரோனா காலத்தில் தடுப்பூசி போடலாமா வேண்டாமா என்ற குழப்பம் விவேக்கிற்கும் இருந்ததாம். வெளியூர் ஷூட்டிங்கிற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் இருந்ததால் அனைவரின் முன்னிலையிலும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு அடுத்த நாளே விவேக் உயிரிழந்தார். அது தடுப்பூசியால் தானா நடந்தது என்று என்னால் சொல்ல முடியாது. இன்று வரை அதற்கான காரணம் எனக்கு தெரியவில்லை என்று அவரது மனைவி உருக்கமாக கூறியுள்ளார். மேலும் கொரோனா தடுப்பூசி பல லட்சம் பேர் போட்டுக்கொண்டார்கள். எல்லோருக்கும் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கவில்லை. அதனால் அதுதான் காரணம் என்று என்னால் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். விவேக் அளவுக்கு உடல் நலத்தில் அக்கறை கொண்டவர் யாரும் இருக்க முடியாது. தினமும் வாக்கிங், ஜிம், யோகா என்று மிகவும் ஆரோக்கியமாக வாழ்ந்தார். 60 வயதிலும் வயதே தெரியாத அளவுக்கு உடலை பராமரித்தார். இருந்தும் ஏன் இப்படி நடந்தது என்பது இன்று வரை எனக்கு புரியவில்லை என்று அவர் வேதனையுடன் பகிர்ந்துள்ளார். இந்த வடிவம் அவரது மனைவி கூறிய கருத்தை சரியாக பிரதிபலிக்கிறது. அதே நேரத்தில் தடுப்பூசியே காரணம் என்று ஆதாரமில்லாத முடிவை கூறாமல் இருக்கிறது.